என்னையா இது ரேஷனுக்கு போனா மண்ணனி காத்திருக்க வேண்டியதா இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பஸ்ஸுக்கு காத்திருக்க வேண்டியதா இருக்கு. வந்துட்டேன். ஐயோ இடிச்சிட்டேனே. அண்ணா அண்ணா தப்பா இல்ல. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அண்ணா ஐயோ இருக்கட்டும். பெரிய மனுஷனுக்கு என்ன மனுஷயா சும்மா இடிச்சதுக்கு காலை விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இதுவே நம்ம ஊரா இருந்தா லைட்டா கால் பட்டதுக்கு காலையே வெட்டி போட்டுருவாங்க. சை சை அதெல்லாம் ஒரு ஊரா? ஊர்னா இதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒசாமா பின் லாடன், தாலிபான், காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், ஏரா புல்லா உமர். எஸ் அவர்தான். ஏம்பா உனக்கும் இவருக்கு என்னப்பா சம்பந்தம்? இவரு எதுக்கு தேடுறீங்க? அவருக்கு ஃபுல்லா டாடி இருக்கும், எனக்கு கட்டிங் கடை இருக்கு. தாடி கடை எனக்கு ஒன்னும் புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. சார் எனக்கு ஒரு சலூன் கடை இருக்கு. நேத்து அவர் வந்து சேவ் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு வந்து என்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டார் சார். அதான் சார் நான் வந்திருக்கேன். என்னது இவரு உன் கடையில வந்து ஷேவிங் பண்ணிட்டு போனாரா? கட்டிங் அண்ட் சேவிங் ரெண்டும். ஆஹா காலங்காத்தால இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாத்தி விட்டியப்பா. இவன் கிட்ட எதையாவது பேசி இவன் ரூட்லயே இவன் அனுப்பி விட்டுறா சாமி. சார் இப்படியே நேரா போய் லெப்ட் திரும்பி ரைட் திரும்பின உடனே ஒரு விநாயகர் கோயில் வரும். அந்த கோயிலுக்கு பக்கத்து சந்தில ஒட்டி போனீங்கன்னா பூசாரியோட வீடு வரும். அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில இவர் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க போய் பாருங்க. இவரு? ஆமா சார் இவருதான். அதாவது ஒசாமா பின் லாடன் அங்க உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ஆமா சார். என்ன டேய் அமெரிக்காக்காரனே இவர் எங்க இருக்காருன்னு ஃளைட் சேட்டலைட் மூலமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரு அந்த பூசாரி வீட்டு திரையில உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரா? இத நான் நம்பணும்? என்ன திமிரா உனக்கு? யோ உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஏன் கேக்குற? ஏய் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதுன்றதான் பிரச்சனை. எனக்கும் தெரியும். உன்னை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தியா, அதுக்கு தான் இப்படி சொன்னேன். அப்ப என்ன பைத்தியம் சொல்றியா? ஐயா நான் ஏன் சொல்ல போறேன்? அப்ப நீ லூசா? நான் ஏன் லூஸ் ஆகுறேன்? நீ தானே போய் சொன்னா நீ தான்டா லூசு. என்னைய லூசுங்கறியா? லூசு தான்டா நீ. நான் லூசா? லூசு தான்டா நீ. நான் லூசா? நீ லூசு தான்டா. 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 உன்கிட்ட சண்டைய போட்டு நான் லூசு இல்லன்னு சொல்றதை விட நான் லூசுன்னு சொல்லிட்டு பத்திரமா ஊர் போய் சேரணும்டா சாமி. ஆமா நான் லூசுதான். நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. லூசுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். Sorry for the disturbance. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயோ இதே வேலைய தான் சுத்திக்கிட்டு இருக்கானா இவன்? அம்மா அம்மா இனிமே அந்த லூசு பையன்கிட்ட நான் மாட்டிக்கவே கூடாதுடா சாமி. என்ன ஆச்சு சுந்தரம்? காலையில போகும்போது மாப்பிள்ள மாதிரி போன, இப்ப பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிற. அத எப்படி என் வாயால சொல்லுவேன் பாட்டி? சரி சொல்லாத போ பாட்டி. ஐயோ யாருகிட்ட பா சொல்றது என் கஷ்டத்தை? ஐயோ அம்மா. என்னாச்சுடா உனக்கு? மறுபடியும் நாய் கடிச்சிருச்சா உன்ன? அதுக்கு தான் சொல்றது நாயை கல் எடுத்து அடிக்காதேன்னு. அம்மா அது தெரு நாய் இல்லம்மா, அது ஒரு பைத்தியம். உன் கதை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு போ. அம்மா 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 அம்மா. ஐயோ சாப்பாடு போடுற அம்மாவே என்ன தெருநாய் கடிச்சுன்னு சொல்றாங்களே. இந்த வீட்டுல என்னோட கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லையா? இந்நேரம் என் சின்ன ஏஜமா சூர்யா மட்டும் இருந்திருந்தா என் கஷ்டத்தை கேட்டு எனக்கு ஆறுதலும் சொல்லிருப்பாரு. அண்ணா அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஃளைட். நம்ம எல்லாரோட பாஸ்போர்ட்டும் அவர்கிட்ட தான் இருக்கு. எங்க போனாரோ தெரியல. சாரி. இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? அதில்ல பிரியா. என்ன அதில்ல? அவன் வேணும்னு தான் உன்னை இடிச்சிருக்கான். ஏய் மிஸ்டர். பரவாயில்ல விடு பிரியா. என்ன பரவாயில்ல விடு? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. வேணும்னே இடிச்சிட்டு சாரி கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் இட விட்டா லவ்னு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சீட் ஃபெலோஸ். ஏய் என்ன பாத்துட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒன்ன அடிக்காம அவளை அடிச்சிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? என்னையா? என்னைய இடிப்பியா? எங்க எங்க இடிச்சு பாரு. ஏய்
ஒரு பேச்சுக்கு சொன்னா இடிச்சிருவியா? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே வேணும்னே வந்து இடிப்பாங்க. நீ இடி இடின்னு சொன்னா இடிக்காம இருப்பாங்களா? ஷட் அப். என்னாச்சு மேடம்? என்னாச்சு சார்? அப்படி கேளுங்க சார், கதையை சொல்றேன் சார். நான் ஃப்ளைட் இறங்கி வந்தேன். நான் அங்க இருந்து வந்தேன், இவங்க இங்க இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சரி. நான் ஏதோ யோசிச்சுட்டு டென்ஷன்ல அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா தெரியாம இப்படி இடிச்சிட்டேன். அவ்வளவுதான் சார். இதுக்கு போய் ஒண்ணு கரெக்டா பண்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இடிச்சது இவங்கள. ஆனா இவங்க என்னமோ இவங்கள இடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன கேளுங்க சார். Hey, mind your language. क्या प्रॉब्लम है सन? क्या हुआ? कुछ प्रॉब्लम नहीं हुआ. फ्लाइट लैंडिंग. I am coming from that side. She is coming from this side. Some tension. I was thinking. मैं आके इसको ऐसा मारूंगा. That's all. She is shouting as if something bad happened. சார் வாங்க சார், உங்களுக்கு சொல்றேன். ஃளைட் லேண்ட் ஆச்சா? சார் தயவு செஞ்சு எதுவும் சொல்ல வேணாம். நான் எல்லாம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இவங்க வேற யாரும் இல்ல, என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். ஐயா இதோட விட்டுருங்க. பிரியா நீ போ. நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சிட்டியை வேற சுத்தி. அண்ணா அண்ணா பாத்து நிதானமா வாங்கண்ணே. அங்க இங்கன்னு பாத்து வரணும்ண்ணே. இப்படி எல்லாம் நடந்து வந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்தாலும் என் மீசையில மண் ஒட்டி இருக்கா? மீசியே இல்ல, எப்படி மண்ணு ஓட்டி சொல்லுங்க. ஓரியோ என்ன கேட்டீங்க? யார் நீன்னு கேட்டேன். நான் இந்த வீட்ல வேலைக்காரங்க. அப்படி போடு. வீட்டு வேலைக்காரனா? டேய் இங்க கேளு. ஒரு வீட்டு வேலைக்காரன் தான் இந்திரா காந்தியை சுட்டு கொன்னது. வீட்டு வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். சரிண்ணே, இனிமே அப்படியே இருக்கிறேண்ணே. ஆனா அண்ணன் யாருன்னு தான் தெரியலையே. கேட்டுட்டியா? என்னையே பார்த்து கேட்டுட்டியா? டேய் நான் யாருன்னு நானே சொன்னா நல்லா இருக்காது. ஊர் மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏய் என்னடா வாசல்ல போஸ் கொடுத்து நிக்கிறியா லூசு? நானா? நீதான். ஏதோ வீட்ல விசேஷம் போனா போட்டோன்னு புது துணி எடுத்து கொடுத்தா இந்த வீட்டு வேலைக்காரன்றதே மறந்துட்டியா நீ? வாடா லூசு, வந்து வேலைய பாரு வா. தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன லுக்கு? நீயும் வீட்டு வேலைக்காரன் தானா? என்ன வேலைக்காரன் தெரிஞ்ச உடனே லுங்கி மடிச்சு கட்டுற? ஏயா நான் என்ன எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரா சொன்னேன்? நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்னயா பண்றது? போ ஏதாவது வேலை இருந்தா பாரு. எல்லாம் ஒரு கணக்கு தான். லெவல் மெயின்டைன் பண்ணா இப்படிதான் பண்ணி ஆகணும். என்னமாச்சு? இங்க வாடா. என்ன எதுடா அவ ஷால புடுங்கன? குடு குடுடா. டேய் இந்தம்மா நீ போய் விளையாடுமா. டேய் இந்த வயசுல பொண்ணோட ஷால புடிங்க விளையாடுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. ஆளும் தலையும் பாரு. போடா. நான் யாருன்னு காட்டு. வாங்க 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 வாங்க. இதுதான் சமையல் கட்டு. இங்க தான் சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க. நாங்க என்ன ஷேவிங் பண்ண ரூம்னு நினைக்கிறோமா? டேய் போடா, ரூம்லாம் கட்டுறேன். வாங்க வாங்கண்ணே. இதுதான் பூஜை ரூமு. இங்க எல்லா சாமி படமும் இருக்கும். பூஜை பஜனை இதெல்லாம் இங்க தானே நடக்கும். டேய் எது எது எங்கெங்க நடக்கணுமோ அங்கங்க தான் நடக்கும். ரொம்ப பேசாத. அடுத்த ரூமை காமி. வாங்கண்ணே. இவனை அனுப்பி விட்டாங்களே, நம்மள போல புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன். நடக்கண்ணா. வாங்க 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 வாங்க. இதுதான் பாத்ரூம். இதுக்கு இதுக்கு இதெல்லாம் போலாம்னே. நீ சாப்பிடுறதும் இங்கதானா? டேய் ஐயோ வாணனே உள்ள போடா. ஐயோ அண்ணே அண்ணே விடுங்கண்ணே. அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன உன்னை தள்ளி சாத்துறமா? அது இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தேடிட்டு இருந்தா பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க மேல இருக்க ரூம்லாம் பாருங்க, நான் கீழ இருக்க ரூம்லாம் பாக்குறேன். என் கண்ணுல பொண்ணு மாட்டுச்சுன்னா நான் விசில் அடிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஒருவேளை பொண்ணு உங்க கண்ணுல மாட்டுச்சுன்னா ஒரு சின்ன விசில் வேணாம், நீங்களே பாத்துக்கோங்க. அங்கிள் அங்கிள் மாப்பிள்ள நீங்க தானே? ஆமாட்ட செல்லம். அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்க. நான் சதானந்த கவுண்டரோட 2வது பொண்ணு. நீங்க பொண்ணு பார்க்க வந்தது எங்க அக்காவை. அது என்னன்னா எங்க அக்கா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கல. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி நீங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்கிட்ட சொல்ல சொன்னா. நானும் அதே தான் சொல்லணும்னு வந்தேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஆனா இது வரைக்கும் எங்க அப்பாவை எதிர்த்து நான் பேசினதே இல்லை. ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும். நான் அது தப்பு சொன்னா நல்லா இருக்காது. ஆனா உங்க அக்கா பேசினா அவர் ஒத்துக்குவாரு. உங்க அக்கா இங்க இருக்காங்க. என்ன அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல. யாரோ ஆசிட் ஊத்திட்டாங்கப்பா. நல்லா இருக்க கண்ணுல ஆசிட் ஊத்திட்டாங்கப்பா. ஐயோ என்னது என்னாச்சுன்னு கேக்குறியா?
கண்ணுல ஆசிட் ஊத்திட்டாங்கன்னு அவ்வளவு கத்தி கதறிட்டு இருக்க. இப்ப வந்து பொறுமையா கேக்குற. நீ ஐயோப்பா ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுக்கு இத செஞ்சிருப்பானுங்க. அதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. போடா போய் வேலையை பாரு. அண்ணா அண்ணா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன இந்த வீட்ல இருக்கவங்க சரியில்லைண்ணே. ஆசிட் ஊத்திட்டாங்கண்ணா கண்ணுல. இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்ண்ணா. டேய் அதெல்லாம் நடக்காது. எதுக்குண்ணா? பொண்ணுகிட்ட நீங்க பேசலையா? பொண்ணு ரூம் கிடைக்கலையா? கிடைச்சது. பொண்ணுகிட்டயே பேசுனேன். அப்புறம் என்னன்னா உங்களை பிடிக்கலன்ற விஷயத்த பெரிய எஜமானிட்ட சொல்றதுக்கு பொண்ணு ஒத்துப்பால? இல்லடா குண்டா, அந்த காரியம் நடக்காது. ஏன்னா அவ யார் தெரியுமா? அண்ணா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. அது போனா போது பேப்பர்ல என் எதிர்காலத்தை பாருங்க. மிருகங்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. பேப்பரை பார்த்து சொல்லுங்கண்ணா. உனக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, உடம்பு பூரா பிரச்சனை வரப்போகுது. உனக்கு டெங்கு வந்துருச்சு, சிக்கன் குடியா வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு டவுட் இருக்கு. அடியில எலி கடிச்சு பிளேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஃபைனல் டச் பன்னி ஃபீவர். ஓ மஞ்ச காமால வேற இருக்கு போல இருக்கு. பைல்ஸா இருக்கு. சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து. ஐயோ போதும் போதும் போதுனே. உங்ககிட்ட போய் என்னோட ராசி பலனை கேட்டனே, என் செப்பலால என்னையே அடிச்சுக்கணும்னா. ஏச்சே அது ரொம்ப பழசுடா. ஏன் செருப்பு எடுத்துக்கோ. ஓல்டன் ஓல்டன் ஊர் வந்துருச்சு. இறங்குறவங்க எல்லாம் இறங்குங்க இறங்குங்க. பாத்துறங்கப்பா. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. எடுப்பா எடுப்பா வண்டி சீக்கிரமா எடுப்பா. ரைட் ரைட். என்னடா வீரபத்ரா ஓப்பனிங்க சக்க போடுது. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. மாலை கார தப்பட்ட ஃபுல் செட்டப்ல இருக்காங்க. ஒரு கேங்காவே வராங்க. அனுபவி ராஜா அனுபவி. என்னடா அண்ணன் இங்க நிக்கிற, நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்க. அண்ணனா இருந்தா செவுத்து சுண்ணாம்பா இருந்தா எனக்கு என்ன? நம்ம கோவிந்த் சாமியோட தாத்தா ராமசாமி, அவங்க அப்பா பொண்ணு சாமி இறந்து போயிட்டாரு. அதுக்குதான் எங்க கேங்கோட போய் அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம். கோவிந்த் சாமியோட தாத்தா ராமசாமி அவரோட ஒண்ணு கொடுத்தன்னு வெய். அண்ணன் ஜெயில இருந்து வந்திருக்க, எனக்கு மாலை போடாம நீ போயிடுவியா? யோ அறிவு இருக்கா இல்லையா? பணத்துக்கு போடுற மாலையை தூக்கி உனக்கு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஓரமா போ, நேரம் ஆயிட்டு இருக்கு. டேய் நீங்க என்ன நிக்கிறீங்க? அடிங்கடா. அட்ரா அட்ரா நான் பாக்குறேன். டான்ஸ் ஆடு. ஸ்டாப். நிறுத்திக்கோ. அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப மரியாதை பண்ணிட்டீங்களா? அது நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா சைலண்டா வீட்டு ஓடி போறீங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பெரிய மனுஷன் செத்து அங்க டெட் பாடியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சந்தோஷம் சந்தோஷம்ன்ற பாட்டை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்கோம்? எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி போகட்டுமே நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு சீரியலை மட்டும் தான் பார்த்தாரு. பாவம் அந்த சீரியலை பார்க்கும் போது தான் எங்க அப்பா உயிரியை விட்டாரு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும் தான். வேற வழி இல்லாம நாங்களும் அதை பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா பாருப்பா. இங்க பாருப்பா, சாவு வீட்டுக்கு வந்தா தூங்க கூடாது தெரிஞ்சுக்க. குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல. டிவியை பாரு நீ. யோ சாவு வீட்டுல தூங்க கூடாதுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பத்மபூஷன் ரஜினிகாந்தோட ஒரு நல்ல ஃபைட்டிங் சீனா போடுங்க. தம்பி ஒரு நல்ல ஃபைட் படமா போடுப்பா. ஆஹா அண்ணா பாருங்கயா. தலைவரை பாருங்க, தலைவரை பாருங்க, என்னமா ஃபைட் பண்றாரு. தலைவரை பாருங்க, தலைவரை பாருங்க.
கத்தி விளையாடுது பாரு புத்து. அடிங்க 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 அடிங்க. இப்பதான் தள்ளி விட்டா. ஐயோ 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 தலைவர் கத்தி கீழே போட்டாரு. ஐயோ இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்றது? அண்ணா அந்த கத்தி போனா பரவாயில்ல, இந்தாங்க இதை புடிச்சு நல்லா சண்டை போடுங்க. அண்ணா வந்துரு இருங்க. எங்க அப்பாக்காக வாங்கின டிவி அவன் உடைச்சிட்டான்டா. அவனை சும்மா விடாதீங்க, போட்டு சாத்துங்க. தூங்க விடாத. ரமேஷ் ஒரு கூல் ட்ரிங்க் கொடு. எங்க போயிட்டான் இவன்? கடையில ஆளை காணுமே. எஸ்கியூஸ் மீ சார். யாரா அவன்? நான் தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீயா? சார் பயப்படாதீங்க, நான் இப்ப மாறிட்டேன் சார். அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். இப்ப முழுமையா குணமாயிட்டேன் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? அது சரி, நீயே இங்க வந்த? சார் கட்டிங் ஷாப்பை வித்துட்டு இந்த கடையை வாங்கிட்டேன். இங்க நான் தான் சார் எம்டி. அப்படியா? ஆமா சார். நீ எதுக்கோ கொஞ்சம் திரும்பு. சார் என்ன சார் சட்டை கிழிஞ்சிருக்கான்னு பாக்குறீங்களா? அதான் நானே சொன்னனே சார், எனக்கு எல்லாம் சரியாயிருச்சுன்னு. அது சரி, அப்பப்போ திடீர்னு சிஎம்ஏ மாறுறாங்க. நீ மாறினது ஆச்சரியமே இல்ல. பரவாயில்ல, அப்பாடா மொத்தமா மாறிட்டடா. எஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? மறுபடியும் அட்ரஸா? சார் நான் தான் முதல்ல சொன்னனே, நான் தான் முழுசா குணமடைஞ்சிட்டேன்னு. என்ன நம்புங்க சார். இந்தாங்க சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வாங்கிக்கோங்க சார். புடிங்க, எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பராக் ஒபாமா, ஒயிட் ஹவுஸ், வாஷிங்டன், USA. ஏய் ராசா, நல்ல நேரத்துக்கு வந்தய்யா. எப்படியோ என் உயிரை காப்பாத்திட்டேன். ரொம்ப நேரமா இந்த அட்ரஸ் கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காப்பா. ஏய் ரமேஷ், நீ முதல்லயே குரல் கொடுத்துருக்கலாம்ல எனக்கு. ஐயோ, கழுத்து மேலேயே காலை வச்சுட்டு கேக்குறானே, நான் எப்படி பேசுவேன்? இனி உனக்காச்சு இவனுக்காச்சு நான் எஸ்கேப்டா சார். டேய் ரமேஷ், தனியா விட்டு போ. ஏய் சொல்ற அட்ரஸ் அப்படியே மாறுற மாதிரி நடிச்சேடா. அது எங்க இருக்கு சொல்றா? அட்ரஸ் அது எங்க இருக்குமோ அங்கதானா இருக்கு. அது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஏன்டா கேக்குற? ஜோக்கா இருக்கா உனக்கு? ஜோக்கா இருக்கா? அமெரிக்காக்காரனே ஒசாமா பின் லாடன் ஆப்கானிஸ்தான்ல தேடிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் வார் நடந்தா என்ன ஆகும் சொல்லு பாப்போம். மீந்து போற புல்லட்டையாவது நான் அப்படியே பொறுக்கி சாப்பிட்டுக்கிறேனே. எனக்கு நீ உதவி செஞ்சாகணும். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன செய்யணும்? நான் அவரு உடனே மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணி சமாதானம் பேசணும். சொல்லு, அமெரிக்காக்கு எந்த பஸ் போகும்? பஸ்ஸா? அமெரிக்காக்கு பஸ் எல்லாம் போகாதியா? ஆமால, அப்பனா சைக்கிள்ல போலாம். பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளா? பெட்ரோலா? இப்ப ஏன் சிரிக்கிற? எது சிரிக்கிறேனா? ஆத்தா கருமாரி. அந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்கிட்ட அட்ரஸ் கேக்குறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சார்? அவ நான் செத்தாலும் சமாதி கிட்ட வந்து அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்னு கேட்பான் போலயே. வந்துச்சா? ஐயோ வந்துட்டான் மறுபடியும்